அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வருடத்திற்கான தனுசு ராசி புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் விருச்சக ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இன்னைக்கு பதிவுல தனுசு ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை விரிவாக நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். காலச்சக்கரத்திற்கு 9வதாக இருக்கக்கூடிய ராசி தனுசு. ராசியின் அதிபதி குரு பகவான். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் குறுக்கு வழியில் வெற்றியை பெறுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அது விளையாட்டாக இருந்தாலும் அதில் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை காட்டிலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிகமான பற்றுடையவர்களாக இருப்பாங்க. தொழில் உத்தியோகம்னு எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல கௌரவத்தை பெறணும், நல்ல பெயரை எடுக்கணும்ன்ற எண்ணம் ஆழமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய குறிக்கோளில் மிகவும் கவனமாக இருப்பாங்க. அனாவசியமாக பேசுவது இவர்களுக்கு பிடிக்காது. தேவையான இடத்தில் தேவையான விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. ஒர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல ஏதாவது டவுட் இவங்களை கேட்டாங்கன்னா ரொம்பவுமே கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. தனக்கு தெரிந்ததை மறைத்து வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தனக்கு தெரிந்த விஷயத்தை தெளிவாகவும் சுருக்கமாகவும் அடுத்தவர்களுக்கு சொல்லி தருவாங்க. ராசியின் அதிபதி குரு பகவானாக இருப்பதனால யாராவது இவங்க கிட்ட உதவிகள் அல்லது வழிகாட்டுதல்களை கேட்டால் அதை தயங்காமல் செய்வாங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் கிட்ட அறிவுரைகள் கேட்பதோ உதவிகள் கேட்பதோ இவங்களுக்கு பிடிக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரை பிடிக்காதுன்னு கேட்டோம்னா தனக்கு அட்வைஸ் பண்றவங்களை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. தனக்கு தெரியாத விஷயங்களில் கூட ஒரு முறை ட்ரை பண்ணி அதுல தவறு நேர்ந்தால் அதற்கு பிறகு திருத்திக்கலாம்னு நினைப்பாங்களே தவிர இன்னொருத்தர்கிட்ட அதற்கான அறிவுரையை கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளை அடிக்கடி சொல்லி காட்ட மாட்டாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வாங்க. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவங்க குடும்பத்துடன் ஒற்றுமையாக இணக்கமாக இருப்பதை போல தெரியும். ஆனால் ஆழ்மனதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவுகள் மீது அந்த அளவிற்கு பற்று இருக்காது. ஏதோ வாழ்க்கையை நம்ம வாழறோம் அப்படின்ற அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை விதமான கடமைகளையும் தவறாமல் செஞ்சு கொடுத்துருவாங்க. தன் மீது எந்த விதமான குற்றங்களும் வரக்கூடாதுன்றதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். பொதுவாகவே ஆண்டு பலன்களை கணிக்கும் பொழுது முக்கியமான 4 கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துப்போம். குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது. அதன் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. ராசிநாதன் குரு 2024 ஏப்ரல் மாதம் வரை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பிறகு 6ஆம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போறாரு. சர்ப கிரகமான ராகு 4ஆம் இடம், கேது 10ஆம் இடத்திலிருந்து பலன்களை கொடுக்க போறாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை ரொம்பவுமே சூப்பரான ஒரு டைம். இதற்கு காரணம் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ல குரு கெஞ்சனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவின் பார்வை ராசிக்கே கிடைப்பது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் குருவின் பார்வை 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கிடைக்குதுங்க. இதன் காரணமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் வரை அதீதமான வளர்ச்சி காணப்படும். தொழில் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படுமா, வெளியூர் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்கிறவங்களுக்கு 2024 மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய இடமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். மே மாதத்துல குரு பெயர்ச்சி நடக்குது. சோ 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிக்கிறார். பிறகு 12ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால வெளியூர் மற்றும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்றவங்களுக்கும் வருடத்தின் பிற்பகுதியில அதிகமான லாபங்கள் கிடைக்கும். தனுசுக்கு 10ஆம் இடமான கன்னிராசி, அதாவது தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரே, அதனால தடைகள் தடங்கல்கள் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆண்டின் தொடக்கத்துல ராசிக்கே குரு பார்வை கிடைக்குது. ஆண்டின் பிற்பகுதியில தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடம் புனிதமாகுது. சோ குரு பகவானுடைய பார்வை பலம் கேதுவினுடைய தடைகளை கொஞ்சம்
கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 2024 மே மாதத்திற்கு பிறகு தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யற இடத்துல கொஞ்சம் போட்டிகள், பொறாமைகள் மற்றும் பாலிடிக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போறார். 6இல் குரு ஊரில் பகைன்றது ஜோதிட பழமொழி. மேலும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால ஒர்க் பிரஷர், ஒர்க் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகணும். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண் பெண்களுக்கு இப்பவே டைம் உங்களுக்கு நல்லதாங்க இருக்கு. வரன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக ஒரு நல்ல வரனை நீங்க பிக்ஸ் பண்ணிடுங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரன்கள் அமையாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏப்ரல் மாதம் வரை ரொம்பவுமே டைம் நல்லா இருக்கு. அதற்கு பிறகு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்குது. சோ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணத்திற்கான வரன்களும் அமையும். இருந்தாலும் ஏப்ரல் மாதம் வரை குருவின் ஆற்றல் ரொம்பவுமே பலமா இருக்கு. சோ அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல செய்தி வரும். ஏப்ரல் மாதம் வரை குழந்தை ஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அதற்கு பிறகும் அவருடைய பார்வை குடும்பஸ்தானத்துல பதிவதனால குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் பூரணமாக இருக்குங்க. அடுத்ததாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதுமே தாராளமான பணவரவு இருக்குங்க. தனஸ்தானத்திற்குரிய சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் இருக்காரு. சோ பணவரவில் மந்த நிலையோ தேக்கமோ இருக்காது. ஆனால் மே மாதத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு கிடைப்பதனால பணத்தை சேமிக்க முடியாத, பணம் கையில் தங்காத ஒரு நிலை உருவாகும். ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நிறைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுல உங்களுக்கு பிடித்தமான செலவுகளும் வரும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. இதன் காரணமாக பழைய 2 வீலர் அல்லது 4 வீலரை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் நீங்க வாங்குவீங்க. மேலும் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற வாய்ப்புகள் உருவாகும். 6ஆம் இடத்து குருவின் பார்வை 12ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். சோ லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல கவனத்தை நீங்க எடுத்துக்கணும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சர்ப கிரகம் இருப்பதனால சடனா அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து போகும். செல்ஃப் மெடிகேஷனை மட்டும் கட்டாயமாக நீங்க தவிர்க்கணும். சின்ன தொந்தரவுகளாக இருந்தாலும் மருத்துவரை அணுகினால் அந்த பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வரும். ஆண்டின் பிற்பகுதியில வேலை பளுவும் சற்று அதிகமாக இருப்பதனால உடல் சோர்வு, தலைவலி, நீண்ட நேரம் தூங்கணும், ஓய்வெடுக்கணும்ன்ற உணர்வு அதிகமாக இருக்கும். சோ உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மாணவர்கள்னு வரும்பொழுது கல்வியில் எந்த விதமான தடைகளோ தடங்கல்களோ கிடையாதுங்க. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையில இருப்பதனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஞாபக சக்தி பெருகும். புத்தி கூர்மையுடன் நீங்க செயல்படுவீங்க. 12ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதனால வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கும். நீங்க படிக்கணும்னு நினைச்ச கோர்ஸ் விரும்பிய காலேஜ்லயே கிடைக்கும். மாணவர்கள் நண்பர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க தேர்வு செய்யணும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நீங்க இருக்கணும். மற்றபடி கல்வியில் எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. அடுத்ததாக தனுசு ராசி பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. 5ஆம் இடத்தின் குருவின் பார்வை லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் ராசிக்கே கிடைப்பதனால கடந்த காலத்தில் இருந்து வந்த மனபாரங்கள், மனக்கவலைகள் அனைத்தும் மறையும். வீட்டின் வேலை சுமைகள் வெகுவாக குறையும். வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இதை தவிர்த்து தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால கடந்த காலத்தில் நீங்க வைத்த நேர்த்தி கடன்கள் அனைத்தையும் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடன் குலதெய்வ கோவில் மற்றும் புனித யாத்திரைகளை நீங்க செய்வீங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் அவர்களுடைய செயல்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் பெருமையும் கிடைக்கும். அடுத்ததாக பரிகாரங்கள்னு வரும்பொழுது வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பாதத்தில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்டை கடலையை நீங்க வச்சுட்டு வாங்க. அதை நீங்க வேக வைக்கணும்னு கிடையாது, மாலையாக கோர்க்கணும்னு கூட கிடையாதுங்க. கடையில இந்த வெள்ளை கொண்டை கடலையை வாங்கி டைரக்டா நீங்க குரு பகவானுடைய பாதத்துல வச்சுட்டு வந்தாலே போதும். அதே போல 3 மாதங்களுக்கு ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய பெயர்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை நீங்க செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு சென்று அங்கு முருகர் கோவிலில் இருக்க
இருக்கக்கூடிய மேதா தக்ஷணாமூர்த்தியை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, அதுவே போதும். இப்ப நம்ம பார்த்த இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதும், உங்களுக்கு கிடைக்க போகும் நற்பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா மகர ராசிக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.